இது பண்ணுறதுக்கு கால் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட பாதி கேரட்டு இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீச்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆவியில் வேக வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயும் தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் காய் குக்கரில் வேக வைக்கலாமான்னு கேட்குறீங்க. குக்கரில் வேக வச்சுக்கலாம், ஆனால் ஓவர் குக் தான் பண்ணக்கூடாது. அளவாக விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீர் சேர்த்து நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மிதமான தீயில. வறுப்பட்டதுக்கப்புறம் ரவை நல்லா வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரேயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பியூரே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீட்ஸ் பவுடருக்கு பதிலாக நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். சீட்ஸ் பவுடரில் நிறையா ப்ரோட்டீன், குட் ஃபேட் இருக்குது. அது குழந்தையோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஜிங்க் இருக்குது. அது குழந்தைங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த சீட்ஸ் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சீட்ஸ் பவுடர் 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். வாரத்தில் 2 தடவை குழந்தைங்க உணவில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீட்ஸ் பவுடர் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு சீட்ஸ் பவுடர் ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு அழகாக வெதுன்னு ஊட்டி விட்டுக்கலாம். நீங்கள் ரவைக்கு பதிலாக அவல், ராகி, கோதுமை மாவு, சத்து மாவு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் ப்ரொசீஜர் சேம் தான். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். நம்ம இதில் சேர்த்துருக்க கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் கொடுத்து பழகிடக்கூடாது. அதனால இதில் இருக்க மைல்டு ஸ்வீட் டேஸ்ட்டே போதுமானது. இந்த மாதிரி நம்ம சத்தானதாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இம்யூனிட்டியும் நல்லாவே பூஸ்டப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.